அப்ப இந்த ராஜாதி ராஜா என்ன செய்யறாரு, நம்மளையும் அப்படிதான் வந்து கணம் பெற்றவர்களாக உயர்த்தி வைக்கிறார். ஏலியை குறித்து 1 சாமுவேல் முதல் 4 அதிகாரத்தில் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ரொம்ப தூளித்தவனா இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப வெயிட் உள்ள ஆளா குண்டா இருந்திருக்கான். பெலிஸ்தர்கள் யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. உடன்படிக்கை பற்றி பாளையத்துக்கு போனது. ஓப்பினி பிணைக்காசும் அங்கே இறந்து போனார்கள். செய்தி யுத்தத்திலிருந்து ஒருத்தன் வந்து சொல்றான், அங்க முறியடிக்கப்பட்டாங்க, உடன்படிக்கை பற்றி பிடிக்கப்பட்டது, உன்னுடைய குமாரர் 2 பேரும் செத்து போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே வாசல்ல உட்கார்ந்து இருந்தவன் மல்லாக்க விழுந்து பிடனி நொறுங்கி முறிந்து செத்து போனான்னு இருக்கு. அவன் மருமக குழந்தை பிறக்க போகுது, பயப்படாத, இந்த தடவையும் உனக்கு ஆம்பளை பிள்ளை தான் அப்படிங்கிறப்ப அதன் மேல் சிந்த வைக்கல. உடன்படிக்கை பெட்டியும் வீட்டுக்காரும் மாமனாரு எல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு உடனே மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டதுன்னு சொல்லிட்டு இக்கப்போத்துன்னு வந்து பேரிடுகிறாள். அப்போ வந்து பாருங்க, மனிதனுடைய வாழ்க்கையில இது போன்ற கர்த்தரை விட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யறப்ப மகிமை அவர்களை விட்டு போய் விடுகிறது. ஆபிரகாம கர்த்தரை அழைத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். அவன் போய் இருக்கிற இடத்துல பஞ்சம். அப்ப அதனால எகிப்துக்கு போறான். எகிப்தை விட்டு கிளம்பி வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 13வது அதிகாரத்துல 2வது வசனத்துல ஆபிரகாம் திரளான மிருக ஜீவன்கள், ஆடு மாடு, வேலைக்காரர்கள், வெள்ளியும் பொன்னையும் விட சீமானாய் இருந்தான். அந்த பொருளாதாரத்துல அவனை உயர்த்தி வைத்திருக்கிறார். அதை வந்து ஒரு பெரிய மனிதனாக எல்லாரும் கருதுகிறார்கள். அங்க வந்து ஒரு இடத்துல குடி இருக்கிறப்ப அந்த ஆட்கள் சொல்றாங்க, நீர் எங்களுக்குள்ளே மகா பிரபு அப்படின்லாம் சொல்றாங்க. கர்த்தர் வந்து அப்படி வைக்கிறார். அப்ப மனிதனுடைய வாழ்க்கையில இவ்வளவு தாழ்வாக போயிருந்தாலும் அவர் புழுதியில் இருக்கிறவர்களை பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறவர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார்.